ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்க ஹரிணிங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 2025க்கு விஷன் ஐஏஎஸோட பிடி 365 இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ரிவிஷன் பண்ணிக்க முடியும். இல்லை கரண்ட் அஃபேர்ஸே இப்போ வரைக்கும் பார்க்கலன்னா இதுல கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2025 எக்ஸாம் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ பாலிட்டி ஃபுல்லாவே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதுல வந்து நான் ஒரு 2 பார்ட் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ லேர்ன் மேக் சம் ஒன் லேர்ன் அப்படின்னு போனீங்கன்னா தான் உங்க லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே ரீசெண்டாவே வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எலெக்ஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன். ஸோ சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்றது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்கோட என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசெண்டா இது நியூஸ்ல வந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ராம்நாத் கோவிந்த் அவர்களோட கமிட்டிக்கு கீழே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல லாஸ்ட் இயர் 2024 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 129th அமெண்ட்மெண்ட் பில்க்கு கீழே எடுத்துட்டு வந்திருப்பாங்க லோக்சபால. பட் இன்னும் பாஸ் ஆகல. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வச்சு ரிவைவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் பாஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது பில்லா இருக்கு அப்படின்னா, இன்னும் பாஸ் ஆகல. பாஸ் ஆனாதான் இது லா. அதனால இட் இஸ் கால்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2024. ஓகே, ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா, ஸோ லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டு எலெக்ஷனுமே ஒரே டைம்ல நடத்துறதுக்கான விஷயம் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது. ஸோ ஒரே டைம்லனா இப்போ ரீசெண்டா 2024ல நமக்கு பார்லிமெண்டரி எலெக்ஷன் நடந்திருக்கும், லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அப்ப ரெண்டு எலெக்ஷனுமே 2024னா ரெண்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன் 29ல வருதா? ஸோ அப்ப 29ல இருந்து எல்லா எலெக்ஷனுமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருந்தாலும் சரி அண்ட் லோக்சபா எலெக்ஷன் 28 ஸ்டேட்ஸுக்குமே ஒன்னா நடத்துறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது. ஸோ இதுல என்னென்ன கீ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். ஸோ ஆர்டிகல் 82A புதுசா ஒரு ஆர்டிகலை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் சிமல்டேனியஸ் எலெக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிகல் 82A இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இப்போ வந்து 29ல they decided ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா அப்ப 29ல இப்ப நெக்ஸ்ட் இயர் தான் நமக்கு 26ல தான் தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வருது. 5 இயர்ஸ்னா 2030ல தான் முடியும் டேர்ம். பட் இருந்தாலுமே டேர்ம் ஆஃப் ஆல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வில் எண்ட் வித் ஃபுல் டேர்ம் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் டேர்ம் ஆஃப் லோக்சபா அப்படின்னா இப்ப லோக்சபாவோட டேர்ம் எப்ப முடியுதோ அப்ப எல்லா ஸ்டேட்டோட டேர்மும் முடிஞ்சிட்டு ஒன்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4 இயர்ஸா அந்த 4 இயர்ஸும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றதா இந்த ஆர்டிகல் 82A. இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டேர்ம் தான் முடியுது, லோக்சபாவோட டேர்ம் கிடையாது. ஓகே, தென் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல் 83 ஏற்கனவே இருக்கு. அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் ஜெனரல் எலெக்ஷன். சோ இப்போ ஒருவேளை லோக்சபா வந்து நடுவுல டிசால்வ் ஆயிடுச்சு, சோ டியூ டு சம் ரீசன்ஸ் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ்லயே டிசால்வ் ஆயிடுச்சுன்னா மீதி 2 இயர் இருக்கும் இல்லையா? சோ இப்போ எல்லா எலெக்ஷனும் ஒன்னா நடக்கிறதுனால லோக்சபா எலெக்ஷன் முன்னாடி டிசால்வ் ஆயிட்டா மறுபடியும் ஸ்டேட் அசம்பிளியோ எல்லாருமே சேர்ந்து எலெக்ஷன் நடத்துறதா? இட் இஸ் நாட் பாசிபிள் இல்ல. அதனால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. மீதி உள்ள அந்த அன்எக்ஸ்பயர்ட் டேர்முக்கு 2 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷன் வந்து 2 வருஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 5 இயர்ஸ் முடிஞ்சு ஆஸ் யூஷுவல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆர்டிகல் 83ல அமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ இட் இஸ் கால்ட் மிட் டேர்ம் எலெக்ஷன் ஃபார் அன் அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 172 அண்ட் ஆர்டிகல் 327 இது ரெண்டையுமே அமெண்ட் பண்ண போறாங்க. சோ இப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் full term. So article 172 explain என்ன பண்ணுதுன்னா unexpired term and full term of state legislative assembly பத்தி explain பண்றது article 172. then article 327 அப்படின்றது பார்லிமெண்டோட பவர், இந்த legislature election பத்தி டிசைட் பண்றதுக்கான பார்லிமெண்டோட பவரை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த ஆர்டிகல். then simultaneous election பத்தி, so one nation one election is also called a simultaneous election. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? so one nation one election வந்துட்டு
general election for house of the people and all legislative assembly together. This is the concept. ஓகேங்களா? அண்ட் இதே வந்து எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரே நாள்ல அப்ப ரெண்டு இதுக்குமே நம்ம ஓட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ ஒரு 100 டேஸ்க்குள்ள எலெக்ஷனை நடத்தி முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இதுக்கு இருந்துச்சுன்னா செகண்ட் மந்த் ஃபார் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இல்லாமலாம் கிடையாது. வி ஹேட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இன் அவர் கண்ட்ரி 1951 52 57 and 62 67 4 டேர்முக்கு வந்துட்டு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இருந்துச்சு. பட் ஏன் டிஸ்டர்ப்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் அசம்பிளி நடுவுல வந்துட்டு டிசல்யூஷன் ஆகுறதுனால இன் பிட்வீன் லோக்சபாவும் அதே டிசல்யூஷன்ல இருந்ததுனால ஸோ நடுவில் டிசால்வ் ஆகுறதுனால கோப்பப் பண்ணி எடுத்துட்டு போக முடியல. அதனால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல இன்னும் இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடிஸ் தட் ரெக்கமெண்ட் த சைமல்டேனியஸ் எலெக்ஷன். என்னென்ன பாடிஸ் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 170th ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த லா கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன பாடி? ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் ஸ்டாட்யூட்டரி பாடியா, ஸ்டாட்யூட்டரி பாடியான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இட் இஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ. ஓகே. அண்ட் நேஷனல் கமிஷன் டு review the working of the constitution 2002, then parliamentary standing committee, then working paper of Niti Aayog 2017 and recent எந்த கமிட்டி வந்து இது பண்ணுச்சுன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்களோட கமிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏஜி வந்து கர்நாடகால ஒழுங்கா லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்து நடத்தாம லேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்திருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் கம்பைன்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு அட்டானமஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷனை பாத்துக்கிறது மட்டும்தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரே ஒரு எலெக்ஷன்ல மட்டும் தலையிட மாட்டாங்க. தட் இஸ் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன். அதை யார் பார்த்துப்பாங்கன்னா எவ்ரி ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகே. சோ அது எது என்னென்ன எலெக்ஷன் வரும்? சோ லோக்கல் கவர்மெண்ட்ல பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். டக்குன்னு சொல்லுங்க, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு எந்த அமெண்ட்மெண்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ சொல்லுங்க, அப்படியே கீழே நம்ம போய் பார்த்தரலாம். இட் இஸ் 73rd and 74th Amendment Act. ஓகே. 1992ல பி.கே. தொங்கன் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த 1992. ஸோ இது வந்து காட்கில் கமிட்டி அவங்களுமே இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து எந்த ஷெட்யூல்ல பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனும் முனிசிபாலிட்டிஸும் வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. வாட் ஆர் த ஷெட்யூல்ஸ்? ஓகே. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆர்டிகல் 243K இந்த 243 இந்த மாதிரி இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த லோக்கல் கவர்மெண்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கவர்னர். ஸோ கவர்னரோட டெசிஷனுக்கு கீழே கவர்னர் தான் அவங்களோட டென்யூரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்னர் நாட் ஒர்க் அலோன். கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸின் பேர்ல தான் ஒர்க் பண்ண போறாரு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி ஷால் நாட் பி ரிமூவ்ட். ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்றதுனால கவர்னரே ரிமூவ் பண்ண மாட்டாங்க. யாரு ரிமூவ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்றதுக்கும் இருக்கு. ஸோ ரிமூவ் ஒன்லி பை த பிரசிடென்ட். ஸோ ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஸோ மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டா லோக்சபால பாஸ் பண்ணி லோக்சபா அண்ட் ராஜ்யசபால பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நடக்கும். எந்த மெஜாரிட்டிக்கு கீழே நடக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூ ஹாவ் 3 questions in it. டக்குன்னு அப்படியே கேட்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து அந்த எலக்டரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்றது. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கும். எங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ டீலிமிட்டிங் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஃபார் லோக்கல் பாடி election. So delimiting constituencies for local body election. So delimitation commission already ஒன்னு இருக்கு. அது வந்து மத்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல உள்ள delimiting constituencies வந்து யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு உள்ளத ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்துப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடுவன்சிஸ் பிரிக்கிறது எதுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப பஞ்சாயத்துல 3 லெவல் இருக்கு. அந்த 3 லெவல் எது அப்படின்ற மாதிரி பார்டர் பிரிக்கிறது, பாப்புலேஷன் வேஸ்ட் பண்ணி பிரிக்கிறது, எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் இட். ஓகேங்களா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் ரோல்ஸ் ஃபார் த லோக்கல் பாடி எலெக்ஷன். ஓகே. தென் ரிசர்வேஷன் எஸ்சிஸ் எஸ்டிஸ் ஓபிசி அண்ட் விமென்க்குமே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ரிசர்வேஷன் இருக்கு. 1/3 வந்து விமென்க்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ரிசர்வேஷன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்
லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் டிஸ்பியூட் இருக்கிறது அது எல்லாத்தையுமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்துப்பாங்க அண்ட் ப்ரொவைட் அட்வைஸ் டு த கவர்னர். ஸோ இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிலேட்டடா எல்லாமே வந்து கவர்னருக்கு எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன். உடனே டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்துட்டாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஏன் நியூஸ்ல வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்றது இந்த கான்ஸ்டிடுவன்சிஸ் பிரிக்கிறது, எங்க வந்து எவ்வளவு சீட்ஸ், இப்ப தமிழ்நாடுக்கு வந்து ராஜ்யசபால இட் இஸ் அரௌண்ட் 17 சீட்ஸ் அண்ட் லோக்சபா சீட்ஸ் வந்து 39 சீட்ஸ். இந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாப்புலேஷன் பேசிஸ்ல பிரிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். ஸோ அண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் பவுண்டரிஸ், டெரிட்டரிஸ் அண்ட் ரிசர்வேஷன் பேசிஸ்ல பார்டர்ஸ் பிரிக்கிறது, ரிசர்வேஷன் பேசிஸ்ல சீட் அலோகேட் பண்றது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் வேலை தான். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ஹை பவர் பாடி அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 82 படி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் அட்டானமஸ் பாடி. இவங்களோட டெசிஷன் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபைனல். ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனோட டெசிஷன் வந்து எந்த சேலஞ்சிலையும், ஸோ எந்த கோர்ட்லயுமே அன்சேலஞ்சபிள் இன் எனி கோர்ட் அப்படின்றது தான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட பவர். ஸோ அதை தான் இப்போ ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கும். ஸோ கிஷோர் சந்திராவோட கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் இருக்கு, எப்பயாச்சும் டீலிமிட்டேஷன் கமிஷன் தன்னிச்சையாவோ அவங்களோட டெசிஷன்ல அவங்களோட முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை கோர்ட்டால ரிவ்யூ பண்ண முடியும், கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டால ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டால ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்றது இட் இஸ் த பிரசன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் டீலிமிட்டேஷன் கமிஷன். இதுக்கு முன்னாடி அன்சேலஞ்சபிள் இன் எனி கோர்ட், இப்ப ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் விஷயம். இதுதான் நியூஸ்ல வந்ததுக்கு அண்ட் இதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறோம். அண்ட் காம்போசிஷன் பாத்துருங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன் who is or has been a judge of Supreme Court. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து சேர்பர்சனா இருப்பாங்க அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனர் நாமினேட்டட் பை த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாமினேட் பண்ற ஒருத்தர், தென் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கன்சர்ன்டு ஸ்டேட். ஓகே, ஸோ இவங்க 3 பேரும் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கீழே இருந்து தானே வரும். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவிஎம் விவிபேட். ஸோ விவிபேட் மெஷின்ஸ் பத்தி தான். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கோம் இல்லையா? ஸோ எலெக்ஷன் நடந்தப்ப அது ஒழுங்கா ஸோ நிறைய வந்து ஃப்ராட்லண்ட் நடந்திருக்கு, நிறைய வந்து தப்புகள் நடந்திருக்கு இந்த விவிபேட் மெஷினால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக கேஸும் போட்டிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இவிஎம் விவிபேட்டோட அந்த ஃபெசிலிட்டி பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இட் இஸ் அ போர்ட்டபிள் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரியும். அண்ட் இதுல வேற என்ன நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம்னா, கோவா தான் ஃபர்ஸ்ட் விவிபேட் மெஷின்ஸை எடுத்துட்டு வந்திருப்பாங்க 2007 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல இருந்து விவிபேட்க்கு நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ 1982ல இருந்து இவிஎம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2013ல விவிபேட் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த விவிபேட்டோட இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ டோட்டலி 3 யூனிட் இருக்கும். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேலட் யூனிட், தென் கண்ட்ரோல் யூனிட், தென் விவிபேட். இது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எத்தனை பட்டன்ஸ் இருக்கும்? 16 பட்டன்ஸ் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றது பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட இருக்கும். இந்த விவிபேட் வந்து எதுக்கு இருக்கு? ஸோ ஓட்டர்ஸ் வந்து ஓட் போடுறதுக்காக இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத இம்பார்ட்டன்ட் திங். ஃபுல்லஸ்ட் டிரான்ஸ்பரன்சி இந்த ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்றது தான் இதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கரண்ட்லி இதுல எல்லாம் ரன் ஆகுறது இல்ல, பேட்டரியில தான் ரன் ஆகுது. ஓகேங்களா? சோ இன்வாலிட் ஓட் அப்படின்றத எடுத்துக்காம வேலிட் ஓட்ஸை கொடுக்கறது தான் இது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம் மட்டும் தான் உங்களால ப்ரெஸ் பண்ண முடியும் அண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள 4 ஓட் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ பூத் கேப்சரிங்லாம் நடந்து டக்குலாம் ஓட் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை பட்டன் க்ளோஸ் ஒரு தடவை பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும், மறுபடியும் உங்களால பண்ண முடியாது. எகெயின் தான் அது இது பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கிற மெஷின்ல எப்படி நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர் தட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இது எல்லாமே எலெக்ஷன் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை எத்திக்கலா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டா நடந்த
லோக்சபா எலெக்ஷன் அப்ப ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை அவங்களோட பெய்ட் ப்ரொமோஷனுக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க விஷயமே. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைட்லைன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்த ஒரு கைட்லைன்ஸ். எதுக்காக? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கேண்டிடேட்ஸும் கரெக்டா நடந்துக்கணும் அண்ட் ஈக்குவலா நடந்துக்கணும். யாருமே வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷனை ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளதான் வச்சிருக்கணுமே தவிர ஸோ தேர் இஸ் சம் கிரைட்டீரியா, இப்படிதான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கோட் எடுத்துட்டு வந்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது ஃபர்ஸ்ட் கேரளால தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? கேரளா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆர்டிகல் 324 கீழே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் இஸ் வாட்? ஆர்டிகல் 324. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு எங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா எல்லா எலெக்ஷன்ஸ்க்குமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ பாலிசி ஆர் ப்ராஜெக்ட் ஆர் ஸ்கீம் கேன் பி அனௌன்ஸ் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ஓட்டிங் பிஹேவியர். ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய பாலிசிஸ் அண்ட் மேனிஃபெஸ்டோஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ஒருத்தருக்கு நம்ம ஓட் போட போறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அவாய்ட் அட்வர்டைசிங் அட் த காஸ்ட் ஆஃப் பப்ளிக். ஸோ பப்ளிக்கோட இதை வச்சு நம்ம அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. தென் ப்ராஹிபிஷன் ஆஃப் எனி அட்ஹாக் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் கீழே எந்த ஒரு இதையுமே பண்ணக்கூடாது, எந்த ஒரு அட்வர்டைஸுமே பண்ணக்கூடாது. தென் ஹோல்டிங் பப்ளிக் மீட்டிங்ஸ் டியூரிங் 48 hours பீரியட் பிஃபோர். ஸோ எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்கும் மக்களுக்கிடையே நடத்தக்கூடாது. ஓகேங்களா? தென் கவர்மெண்ட் ரிசோர்சஸ் எதையுமே பயன்படுத்தக்கூடாது எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போது. தென் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ் யாருமே வந்துட்டு பேமெண்ட்ஸ் வந்து கொடுக்க கூடாது டிஸ்கிரிஷனரி ஃபண்ட்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும், அது மக்கள் கிட்ட போய் சேரும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு பார்ஷியாலிட்டி. ஸோ இவங்க வந்து இவ்வளவு கொடுக்குறாங்க, அவங்க வந்து இப்படி எல்லாம் இருக்காங்க, இவங்க வந்து இப்படி இவ்வளவு ப்ரொமோஷன் பண்றாங்க, அதை மக்களுக்கு போய் திரும்ப அது சேரும்போது என்ன ஆகும்? ஸோ மக்களே வந்து ஓகே இவங்களுக்கு ஓட் போட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்றது அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது இருந்தும் இது நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டீங்களா, நடக்குதுதான். பட் ஸ்டில் இட் இஸ் த ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ தென் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பப்ளிஷிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கேண்டிடேட்ஸ் கேரக்டர் கண்டக்ட் இது எல்லாமே வந்துட்டு இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை பத்தி அவங்கள பத்தி எந்த ஒரு இதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. அவங்கள பத்தி ஸ்பெசிபிக்கா இப்போ வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியில இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரையோ கான்டக்டையோ சொல்லக்கூடாது அப்படின்றத எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப ரீசெண்டா எடுத்துட்டு வந்து பாரதிய நியாய சம்ஹிதா கீழே சில விஷயங்களும் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டு வந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அதனால அது நியூஸ்ல நிறைய இருந்திருக்கும். அதனால அது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது என்ன? ஸோ இட் இஸ் அ கவர்மெண்ட் எலெக்ஷன் ஃபார் த பார்லிமெண்டரி எலெக்ஷன் ஃபார் த election of prime minister and the MPs member of the parliament. So union government election அப்படின்னு சொல்லலாம். that is the people they are the people representative அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லோக்சபா எலெக்ஷன் என்ன சிஸ்டம் கீழே நடக்கும்? இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னா இப்போ ஒரு கான்ஸ்டிடியூவன்சில ஏ கேண்டிடேட் பி கேண்டிடேட் இருக்காங்க. டோட்டலி 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 100 மெம்பர்ஸ்ல 10 மெம்பர்ஸ் தான் ஓட் போடுறாங்க. 10 மெம்பர்ஸ் ஓட் பண்றாங்க அப்படின்னா அதுல 7 ஓட்ஸ் ஏ கேண்டிடேட் வாங்குறாங்க, 3 ஓட்ஸ் பி கேண்டிடேட் வாங்குறாங்கன்னா யார் வந்து இதுல வின்னர்? 7 ஓட்ஸ் வாங்கினவங்க தான் வின்னர். இப்ப அவங்க அந்த 7 ஓட்ஸ் வாங்கின வின்னர் வந்து எத்தனை பேருக்கு லீடரா இருப்பாங்க? 100 மெம்பர்ஸ்க்கும் லீடரா இருப்பாங்க இல்லையா? சோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். சோ ஒருத்தர் வின் பண்றவங்க நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற இதுல நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஜாஸ்தியா இருந்தாவே வின்னர். ஓகேங்களா? சோ ஒரு 50% விட அதிக நம்பர் வந்து செலக்ட் பண்ணணும். பாதிக்கு மேல உள்ளவங்க செலக்ட் பண்ணாதான் அவங்க லீடர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னா என்ன? சோ யார் அதிக நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்குறவங்களும் அவங்க தான் வின்னர். இட் இஸ் த சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அதே மாதிரி ஒரு கான்ஸ்டிடுவன்சில இருந்து ஒருத்தர் வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. சோ அந்த கான்ஸ்டிடுவன்சி இஸ் கால்ட் சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டிடுவன்சி. ஓகே, சோ who secures the majority of voters declared as elected. ஓகேங்களா? சோ
ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்குறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். அதே மாதிரியே ஒரு பார்ட்டியா பார்த்தாங்க அப்படின்னா யார் அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ் வச்சிருக்காங்க இருக்கிறதுலயே. ஸோ அப்போ 50% பிளஸ் 1 சீட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ, அதான் மெஜாரிட்டி, பாதிக்கு மேல யார் வந்து சீட்ஸ் வச்சிருக்காங்களோ, யார் வந்து எலெக்ட் ஆயிருக்காங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அரௌண்ட் 543ல 300க்கு மேல ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 300க்கு மேல சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க தானே வின்னர். ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஓட் பர்சன்டேஜ் சீட்ஸை டிசைட் பண்ணாது. ஓகேங்களா, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்ட் டியூரேஷன் ஆஃப் லோக்சபாவோட டியூரேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் 5 years. பட் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியுமே டிசால்வ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தல, கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி அங்க ஒழுங்கா இல்ல அப்படின்னா டிசால்வ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டியூ டு பிகாஸ் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுத்துட்டு வரலாம். எவ்ரி திங் வில் பி ஹேப்பன். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி பீரியட்ல இது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லோக்சபா பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் 6 monthsக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா ஆர்டிகல் 324 to 329. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 329B அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ்ல அதாவது ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் வந்து லிமிட் பண்றதுக்காக, அவங்களோட இன்டரப்ஷனை லிமிட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்ததுதான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 329B. இதுக்கு கீழே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தேர் வில் பி ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்கும். ஓகேங்களா. எலெக்ஷன் பெட்டிஷனுக்கு கீழே தான் இந்த validity of any election cannot be challenged or questioned except by filling an election petition. election petition fill பண்ணாம யாராலையும் அப்போஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்ற ப்ரொசீஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு அப்ரோப்ரியேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு லா எடுத்துட்டு வந்து அதுக்கு கீழே இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் மூலியமா நீங்க ஃபில் பண்ணாதான் அதை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் ஹை கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல இங்க மட்டும்தான் எடுக்க முடியும். மற்ற சபார்டினேட் கோர்ட்லயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ எடுக்க முடியாது. பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது இட் கம்ஸ் அண்டர் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. அண்ட் ஆஃப்டர் தட் இது எலெக்ஷன் பெட்டிஷனை யார் வேணாலும் ஃபில் பண்ணலாம். கேண்டிடேட்டும் ஃபில் பண்ணலாம், ஒரு எலெக்டரும் ஃபில் பண்ணலாம், யார் வேணாலும் ஃபில் பண்ணலாம் எலெக்ஷன் ரிலேட்டடான இஷ்யூக்கு. ஓகேங்களா. ஸோ எலெக்டர் அப்படின்றது ஓட்டர் தான் எலெக்டர் அப்படின்றவங்க. ஓகேங்களா. தென் நாமினேஷன். ஸோ நாமினேஷன் இன் எலெக்ஷன் வந்து ஏன் நியூஸ்ல வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு கான்ஸ்டிடுவன்சில ஒருத்தரோட ஒரு கேண்டிடேட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால ஒருத்தர் வந்து ஒரு எம்பி வந்து எந்த ஒரு போட்டியும் இல்லாம வின் பண்ணிருப்பார். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங் நம்ம நியூஸ்ல பாக்குறதுக்கு காரணம். ஸோ இந்த நாமினேஷன்ல ஏன் ரிஜெக்ஷன் நடக்குது? நாமினேஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ செக்ஷன் 33 கீழே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் எ வேலிட் நாமினேஷன். ஸோ நீங்க வந்து இந்த சர்க்கார் மூவி பாத்தீங்கன்னா இட் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போய் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சோ இப்ப அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து போறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொபோசர் இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இண்டிபெண்டா நிக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில இருந்து 10 ப்ரொபோசர்ஸ் இருக்கணும். ஓகே, நாங்க இவரை வந்து வழிமொழிகிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா. நீங்க விஜய் படத்துல பாத்திருப்பீங்க. ஸோ போய் கேண்டிடேட்டா இது பண்ணும்போது வெளியில இருந்து நாங்க சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் த திங். ஓகேங்களா. த ப்ரொபோசர்ஸ் வுட் பி எலெக்டர்ஸ் ஃப்ரம் த ரெஸ்பெக்ட். ஸோ அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில இருந்து அவங்க ஓட்டர்ஸா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே. ஸோ அதே மாதிரி என்னென்ன வேலிட் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எலெக்ஷன் கேண்டிடேட்ஸோட ப்ரைவசியும் வந்து பாதுகாக்கப்படணும். அவங்களோட பர்சனல் லைஃபை இதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதை பேஸ் பண்ணி ஓட்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க பர்சனல் லைஃப்ல இப்படிப்பட்டவங்க, பர்சனல் லைஃப்ல அவங்க கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, அவங்க அது இதுவா இப்படிப்பட்டவங்க, மோசமானவங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா. சோ மோசமானவங்கன்றது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது, வேற ஏதோ காசிப்ஸை வச்சு சொல்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இர்ரெலவெண்டா அவங்களோட பிரைவசியை நம்ம பிரீச் பண்ணக்கூடாது. அவங்க பர்சனல் லைஃப் எப்படியா வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து 2 பேரை மேரேஜ் பண்ணிருக்கலாம், 5 பேரை மேரேஜ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி சொல்றது. ஓகேங்களா. தென் செக்ஷன் 36 ஆஃப் RPA என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்டன்ஷியல் கேரக்டர். சோ சப்ஸ்டன்ஷியல் கேரக்டர்னா ஒரு நல்ல கேரக்டருக்குள்ள இல்லாதவங்க இந்த
நாமினேஷன்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கணிசமான பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிமினல் ப்ரொசீடிங் தாண்டி அதுக்குள்ள வர்றதுதான். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லலாம். தென் ரீபோலிங். ரீபோலிங்னா என்ன? மறுபடியும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது. ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு? ஏன்னா பிகாஸ் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் மணிப்பூர் அண்ட் அருணாச்சல் பிரதேசம் வந்துட்டு பூத் கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால மறுபடியும் வந்துட்டு ரீபோலிங் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீபோலிங் அப்படின்றது ஸோ இந்த நேச்சுரல் கெலமிட்டி, வயலன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தினாலையும் திரும்ப நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் ஓட்டிங் மெஷின்ஸ் டிஸ்ட்ரக்ட் ஆனா அண்ட் பூத் கேப்சரிங் நடந்தா, ஸோ பூத் கேப்சரிங்னா ஸோ சம் ரவுடிஸ் எல்லாமே சேர்ந்து பூத்தை வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்களே, நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் த திங். தென் டெத் ஆஃப் த கேண்டிடேட் ஆஃப் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ ரீசெண்டா வந்துட்டு ரீபோலிங் நடக்குது இல்லை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு ரீபோலிங். ஸோ அதுதான் வந்து ரீபோலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சைலன்ஸ் பீரியட். ஸோ சைலன்ஸ் பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேம்பெயினிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அண்ட் 40 எலெக்ஷன் போலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 48 ஹவர்ஸ் எல்லாமே அமைதியாயிடணும். எந்த ஒரு எலெக்ஷன் மேட்டர்ஸ் பத்தியும் பேசக்கூடாது, பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்கும் நடக்கக்கூடாது. அண்ட் டிவியில கூட எலெக்ஷன் மேட்டர்ஸை ப்ராஹிபிட் பண்ணது செக்ஷன் 126, செக்ஷன் 126A, செக்ஷன் 126 கிளாஸ் 1, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் 1. இது 3 இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல் இதுல. ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் போல், ஸோ அதாவது சோஷியல் மீடியாலாம் பார்ப்பீங்கல்ல, ஸோ எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறீங்க அந்த ஒப்பீனியன் போலா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிஸ்பிளே பண்றதை ப்ராஹிபிட் பண்ணுது. அண்ட் எலெக்ஷன் மேட்டர்ஸும் டிவியில போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டெல்லாம் வந்துச்சு இல்லையா, லாஸ்ட் டைம் டிஎம்கே எலெக்ஷன் அப்ப விடியல் அப்படின்ற பாட்டெல்லாம் வந்துச்சு இல்லை, ஸோ அந்த மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற இது ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சிஸ். ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்றது ரீசெண்டா ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு 2 தொகுதியில 2 கான்ஸ்டிடுவன்சிஸ்ல நின்று இருப்பாரு இல்லையா, வயநாட் கான்ஸ்டிடுவன்சியை வேணான்னு சொல்லியிருப்பாரு. 2 கான்ஸ்டிடுவன்சில வின் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டிடுவன்சியை கடைசியா வேணான்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா? ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டெஸ்டன்ட், ஒரு கேண்டிடேட் 2 சீட்ஸை வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியும். 2 சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 1996க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மல்டி கான்ஸ்டிடுவன்சிஸை கண்டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் 1996க்கு அப்புறம் சப்செக்ஷன் 33 கிளாஸ் 7க்கு கீழே 2 சீட்ஸை நீங்க கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 சீட்டுமே அவங்க வின் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க அதுல ஒரு சீட்டை தான் எடுத்துக்கணும், இன்னொரு சீட்டை அவங்க வெக்கேட் பண்ணிடணும். இதே மாதிரியே வந்து இப்ப ராஜ்யசபா அண்ட் லோக்சபால இருந்துட்டே ராஜ்யசபா வின் பண்றாங்க அண்ட் லோக்சபால இருந்துட்டே ஸ்டேட் எலெக்ஷன் வின் பண்றாங்க அப்படின்னா அதுலயுமே ஒரு சீட்டை தான் வச்சுக்க முடியும், ஒரு சீட்டை அவங்க வெக்கேட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு 10 days ஆர் 14 days டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ள ஒரு சீட்டை வெக்கேட் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சீட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்சிமம் வந்து 2 சீட்ஸ் இல்லாம போயிடும், ஆர் அதர்வைஸ் ஒரு சீட்டை அவங்களே வந்து எடுத்துடுவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து நடக்கும். சோ இப்படி வந்து ஒரு சீட்டை அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா again there will be a by election. ஓகேங்களா? எங்க அவங்க வெக்கேட் பண்றாங்களோ, இப்ப வயநாடுல வெக்கேட் பண்ணாங்கன்னா அங்க பை எலெக்ஷன் நடக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டிடுவன்சி. ஓகேங்களா? எத்தனை ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்ற கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹோம் ஓட்டிங். ஸோ ஹோம் ஓட்டிங் அப்படின்ற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2024 எலெக்ஷன்ல நோ ஓட்டர் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்ற மோட்டோவை பேஸ் பண்ணி யாருமே ஓட்டு போடாம இருக்கக்கூடாது. ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன்ஸ் இருக்கலாம், இப்ப வயசானவங்க அந்த மாதிரி, தென் பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கவங்க, அவங்களால ஓட்டு போட முடியாதனால ஓட்டு போட வரது இல்லை இல்லையா. ஸோ அதுக்காக நோ ஓட்டர்ஸ் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்ற இதுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கே போயிட்டு இவங்களோட ஓட்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களோட ஓட்டு. தென் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஓட்டிங் இன்க்ளூசிவ்க்கு பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து இந்த மைக்ரன்ஸ் காஷ்மீரி மைக்ரன்ஸ்க்கு இருந்த ஃபார்ம் எம் வந்து அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்வீப் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, தென் ஆல்சோ சென்சிடைஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, போலிங் அஃபீஷியல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இவங்களை இது பண்றதுக்காக
எடுத்துட்டு வந்ததுதான் இது. சோ இப்ப அவங்கள போய் ஓட்டு போட வச்சாங்கன்னா அப்ப அவங்க வீட்ல இருக்கவங்க தே வில் டூ ஓட்டிங் இல்லையா? சோ அந்த மாதிரி. ஓகேங்களா? தென் மல்டி கான்ஸ்டிட்யூவன்சி ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ். சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரன்ட்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ இங்க இருந்து வெளிய போய் வொர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா? வெளிய போய் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. தென் போஸ்டல் பேலட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். போஸ்ட் மூலியமா ஓட் போடுறது. யார் யாருக்கு அது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஓட்டர்ஸ் ஆன் எலெக்ஷன் டியூட்டி, தென் எலெக்டர் சப்ஜெக்ட் டு பிரிவென்டிவ் டிடென்ஷன் இதுக்கு கீழ இருக்காங்க. சோ பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்ப சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அவங்களோட ஓட்ஸ் தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it allows the registered elector to delegate his voting rights to a representative he nominates. ஓகேங்களா? சோ சர்வீஸ் voters ப்ராக்ஸி ஓட்டிங்கும் பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபாதர் வந்து ஆர்மில பார்டர்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களால போஸ்டல் ஓட்டும் போட முடியலன்னா நீங்க அவங்களுக்கு பதிலா போடலாம் அப்படின்றத ப்ராக்ஸி ஓட்டிங் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ சர்வீஸ் ஓட்டர் அப்படின்றவங்க யாரு? மெம்பர் ஆஃப் ஆர்மட் ஃபோர்ஸஸ், மெம்பர் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் எ ஸ்டேட் அண்ட் பர்சன் ஹூ இஸ் எம்ப்ளாய்ட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதே மாதிரியே ஆர்மி ஆக்ட். சோ இந்த கவர்மெண்ட் அபிஷியல் சர்வீஸ்ல இருக்காங்க இல்லையா அவங்கள தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வேற என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் நியூஸ்ல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபார்ம் சி அப்படின்றது எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஷீயை நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது அவங்களோட சீக்ரஸியை மெயின்டைன் பண்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷன் ரூல்ஸ்க்கு கீழே இதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எலிஜிபிள் ஓட்டர் அசைன்டு டு போத் அண்ட் எலெக்டர்ஸ் இவங்க கிட்ட ஒரு டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா? சோ ஓட்டர்ஸ் டீடைலா இருக்கட்டும் அண்ட் கேண்டிடேட் டீடைல் இது எல்லாத்தையுமே நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். அண்ட் எவ்வளோ ஒரு கேண்டிடேட்க்கு எவ்வளவு ஓட் வந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தையும் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்றத எடுத்துட்டு வந்ததா இந்த ஃபார்ம் 17C அப்படின்றது. ஓகே, சோ இது கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் பிரைலைஸ் சிக்னேஜ் அப்படின்றது என்னன்னா சோ ஃபார் த பிளைண்ட் பீப்புள் வந்து விஷுவலி இம்பேர்ட் பிளைண்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க இண்டிபெண்டா அண்ட் அவங்களோட எலக்ட்ரல் ப்ராசஸ்ல அவங்க கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக சோ புதுச்சேரி. ஓகேங்களா? சோ புதுச்சேரியில இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ 967 போலிங் ஸ்டேஷன்லயும் இவிஎம் மெஷின்ஸ்ல இது இருந்திருக்கும். சோ அண்ட் அதே மாதிரியே அது இல்ல நானே போடல என் கூட ஒரு கம்பேனியன் வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே தட் இஸ் ஆல்சோ அலவுட். ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் ஆல் த எலெக்ஷனுக்கு கீழே நம்ம பாக்குறது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். தென் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. ஓகே, சோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரீசன் ரெண்டு ரீசன் இருக்கு. சோ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது வார் சிச்சுவேஷன்ல வருது அப்படின்றதா நேஷனல் எமர்ஜென்சி வித் எக்ஸ்டர்னல் ரீசன். அதுவே இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது இன்டர்னல் அக்ரஷன் ஆர்மட் ரெபெலியனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ தென் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஒரு ஸ்டேட்ல கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஆர்டிகல் 365 கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா 356 கீழே ஸ்டேட் எமர்ஜென்சி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆர்டிகல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. தென் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து பேலன்ஸ்டா இல்ல ரொம்ப ஒஸ்ட் சிச்சுவேஷன்ல போகுது அப்படிங்கும் போது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எடுத்துட்டு வருவாங்க ஆர்டிகல் 360 கீழே. ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் எமர்ஜென்சி எடுத்துட்டு வரதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதுதான். ஓகேங்களா? ஸோ அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுமே கொடுக்கணும். ஸோ எவ்வளவு நாளுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ள. ஸோ அது இஷ்யூ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 மந்த்துக்குள்ள அப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் 6 மந்த்ஸ் வந்து எமர்ஜென்சி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது இன்டெஃபினைட்டா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும்போது 6 மந்த்ஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் கீழே இது வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 கீழே இந்த அப்ரூவல் ப்ரொசீஜர் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த மெஜாரிட்டிக்கு கீழே அப்ரூவல் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி as you all know மெஜாரிட்டி அப்படின்றது 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது. ஓகேங்களா? போத் ஹவுசஸ்ல. தென் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து லோக்சபா வந்து எமர்ஜென்சி பீரியட்ல டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ரூவ் பண்ணாமையே டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா சோ ப்ரொக்ளமேஷன் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா மறுபடியும் நியூ செட்டிங் வராங்கல்ல, நியூ கவர்மெண்ட் வந்து 30 டேஸ் வரைக்கும் அது சர்வை பண்ணும். ஓகேங்களா? 30 டேஸ் வந்து அது சர்வை பண்ணும். ஓகே,
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெவகேஷன். ஸோ எப்படி வந்து இது ஸ்டாப் ஆகுது? பிரசிடென்ட் ப்ரொக்ளமேஷனை ரெவகேட் பண்ண முடியும் சப்சீக்வெண்ட் டிக்ளரேஷனுக்கு அப்புறம். ஓகேங்களா? பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் இதுக்கு தேவையில்லை. ஸோ இங்க வந்து நேஷனல் எமர்ஜென்சி ஓகே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் ரெவகேட்டட் பை த பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து லோக்சபா வந்து டிஸ்அப்ரூவ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி டிஸ்அப்ரூவ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பேசிஸ்ல பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ரூவ் பண்றது இட் இஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதுவே டிஸ்அப்ரூவ் பண்றது இட் இஸ் ஆன் பேஸ்ட் ஆன் த சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி 1975ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் ஸோ அது வந்து இட் இஸ் ஒரு ஒஸ்ட் பீரியட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 1978ல 44th அமெண்ட்மெண்ட் கீழே நிறைய விஷயங்கள் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் அப்ரூவல். ஸோ ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் அட்வைஸ்ல தான் ப்ரொக்ளைம் பண்ண முடியும். யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க? கேபினெட் வந்து பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போகணும். ஓகேங்களா? தென் அதே மாதிரியே ஆர்டிகல் 359 ஸ்கோப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ரைட் டு ஆர்டிகல் 20 ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கும் இல்லையா? சோ குற்றங்களுக்கான தண்டனை குறித்த பாதுகாப்பும் தென் ஆர்டிகல் 21 இருக்கு இல்லையா? ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இது வந்து என்ஃபோர்ஸபிளா தான் இருக்கும் எமர்ஜென்சி பீரியட்லயும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. தென் லோக்சபாவோட டேர்ம் வந்து மறுபடியும் 5 இயர்ஸ்க்குள்ள வந்திருக்கும். ஓகேங்களா? ஆர்டிகல் 83யும் 172வும் அமெண்ட் பண்ணிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 275A வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பவர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளாய் எனி ஆர்மட் ஃபோர்ஸஸ் ஆஃப் யூனியன் ஆர் எனி அதர் ஃபோர்ஸ் டு டீல் வித் கிரேவ் சிச்சுவேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஸோ லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பேடா இருக்கும் போது ஆர்மியை டிப்ளாய் பண்றாங்க இல்லையா? அதை வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? தென் ஜுடிஷியல் ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருப்பாங்க அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஸ் வாட்? கட்சி தாவல் தடுப்பு சட்டம். இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் 10th ஷெட்யூல வந்து சேலஞ்ச் பண்ணி ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே இருந்த முறையவே அப்படியே ஃபாலோ பண்றது தான். ஓகேங்களா? சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்னன்னு நம்ம பாத்திரலாம். சோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ. சோ கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பார்ட்டில இப்ப டிஎம்கேல இருந்து எலெக்ட் ஆகிட்டு ஆஃப்டர் த எலெக்ஷன் டிஎம்கே மூலியமா வின் பண்ணிட்டு வேற கட்சியில ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்றதா கட்சி தாவல். அதை தடுக்கிறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லான்றது. அந்த மாதிரி டிஃபெக்ட் ஆகி போகும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழ டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட்டி மெம்பர்ஷிப்பையும் அவங்க கொடுத்துடணும். ஓகேங்களா? கிவ் அப் பண்ணிடணும். ஸோ இது எந்த ஷெட்யூல் கீழே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஷெட்யூல் 52nd அமெண்ட்மெண்ட் 1985 கீழே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை யாரு டிசைட் பண்ணுவா? ஆமா இவங்க டிஸ்குவாலிஃபை தான், இவங்க பண்ணது தப்புதா அப்படின்றத பிரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ், தட் இஸ் ஸ்பீக்கர். ஓகே. ஸ்பீக்கர் இந்த லோக்சபா அண்ட் சேர்மன் இந்த ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இட் இஸ் ஸ்பீக்கர். ஓகே. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்பெல்லாம் நடக்கும்? ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஷிப்பை வாலண்டியரா கிவ் அப் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரியே இப்ப பர்டிகுலர் பார்ட்டி இப்ப ரூலிங் பார்ட்டி வந்து டிஎம்கே இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும். எல்லாருமே அவங்க பார்ட்டில அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஓட் பண்ணாம இருக்காங்க பர்டிகுலர் பாலிசி எடுத்துட்டு வரும்போது அப்படின்னா ஸோ அவங்க வித்தின் 15 டேஸ்க்குள்ள அதை பத்தி என்னன்றதை டிசைட் பண்ணி சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. ஓகே. தென் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்து வின் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க ஆஃப்டர் த எலெக்ஷன் ஏதாச்சும் ஒரு பார்ட்டில ஜாயின் பண்றாங்க அப்படின்னா they are disqualified. Then nominated member. So nominated member அப்படின்றது யாரு? ஸோ பிரசிடென்டால நாமினேட் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து வேற பார்ட்டியில போய் ஜாயின் பண்றாங்க ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்படின்னா they are also disqualified. ஸோ இதுல எக்ஸப்ஷனும் இருக்கு. எக்ஸப்ஷன் என்ன நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்திருப்போம். எல்லா எம்எல்ஏஸும் போய் அவங்களோட சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க தான் வந்து they are the ruling party. அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேஜிஎஃப் படத்துல பார்த்திருப்போம். நிறைய மூவிஸ்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ நோட்டா மூவில பார்த்திருப்பீங்க. ஸோ இது
எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப 2/3 ஆஃப் த ஒரு பார்ட்டில இருந்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸுமே டிஃபெக்ட் ஆகி இதுல இருந்து கட் ஆகி நாங்க அந்த பார்ட்டில போய் இணையிறோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் கால்டு பொலிட்டிக்கல் பார்ட்டில போய் மர்ஜ் பண்ணி அவங்கள ரூலிங் கவர்மெண்டா மாத்துறது. அப்ப இந்த ஆன்டி டெஃபெக்ஷன்லாம் ஒர்க் பண்ணாது. பிகாஸ் 2/3 ஆஃப்னா பாதிக்கும் மேல மெம்பர்ஸ் வந்து இதை விரும்புறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அண்டர் த ஆன்டி டெஃபெக்ஷன் லா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆன்டி டெஃபெக்ஷன் லா கீழே இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன். ஓகே, தென் இந்த ஆன்டி டெஃபெக்ஷன் லா வந்துட்டு எவ்வளோ டைம் லிமிட் வந்து இந்த ஆன்டி டெஃபெக்ஷன் கேஸ்ல இருக்கு அப்படின்றத சொல்லல. ஓகேங்களா? ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எவ்வளோ டைம்குள்ள வேணாலும் டிசைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் 10 ஷெட்யூல் கீழே என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்பீக்கரோட இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் எடுத்துட்டு வர டெசிஷன் வந்து இந்த 1992 கேஸ்க்கு முன்னாடி ஸ்பீக்கர் எடுத்துட்டு வர டெசிஷன் எந்த கோர்ட்லயும் சேலஞ்சபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் 1992க்கு அப்புறம் இட் இஸ் அண்டர் த ஜுடிஷியல் ரிவ்யூ. இப்போ எப்படி ரீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான். ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர் த 3 months பீரியட்குள்ள அந்த டேட் ஆஃப் தியர் ஃபில்லிங்ல இருந்து ஒருத்தர் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர கேஸ் வந்து 3 monthsக்குள்ள முடிக்கணும், டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாபிக் இன் பாலிட்டி. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் அண்ட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம். இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏன் வந்து இந்தியாவில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் வந்து எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க ஃபார் லோக்சபா அண்ட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு? ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் ஏன் யூஸ் பண்றாங்க, இதை எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால இது நியூஸ்ல இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஐ எம் ஆஸ்கிங் த கொஸ்டின், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் இந்தியாவில் எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஸோ எந்தெந்த எலெக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்க்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். இது உங்களுக்கு என்சிஆர்டிலேயே இருக்கும், பட் ஸ்டில் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னதான். இப்போ கேண்டிடேட் வந்து 100 மெம்பர்ஸ் இருக்கா, ஸோ ஓட்டர்ஸ் வந்து 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 கேண்டிடேட் இருக்காங்க, ஒன்லி 7 votes ஒருத்தர் வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் 3 votes வாங்கியிருக்காருன்னா 7 votes வாங்கினவங்க வின்னர். எத்தனை பேருக்கு அவங்க லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 100 பேருக்கும் லீடர். ஸோ இங்க நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். 3 பேரே ஓட் பண்ணியிருந்தாலும் அதுல யாரு 2 ஓட்டு வாங்குறா அவங்க தான் வின்னர். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். அதுவே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டமா இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து 50%க்கு மேல ஓட் வாங்கணும், பாதிக்கு மேல ஓட்டு இருக்கணும், மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் அப்படின்றது தான் என்னன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் நம்ம கண்ட்ரில ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஆர் த ஒரு பிகஸ்ட் கண்ட்ரி அண்ட் ஒரு சப்கான்டினென்ட் லெவல் இருக்கிற கண்ட்ரில அண்ட் மக்கள் கிட்ட இதை எடுத்துட்டு போய் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறது கஷ்டம், இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் அப்படின்றதுனால வி ஆர் நாட் ஃபாலோயிங். ஓகே, ஸோ இதுல டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்னா கண்ட்ரி வந்து கான்ஸ்டிடுவன்சிஸா பிரிக்கிறது. இப்ப நம்ம கண்ட்ரில பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதேதான். சோ இப்ப ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரி மேபி a சிங்கிள் கான்ஸ்டிடுவன்சி. ஒரு கண்ட்ரியே ஒரு சிங்கிள் கான்ஸ்டிடுவன்சியா இருக்கும்னா பாத்துக்கோங்க. ஓகே, ஒரு என்டையர் கண்ட்ரி இஸ் கன்சிடர்ட் as a சிங்கிள் கான்ஸ்டிடுவன்சி. இது வந்து ஸ்மால் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கான்ஸ்டிடுவன்சில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கான்ஸ்டிடுவன்சில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் may be elected from one constituency. ஏன் மோர் தென் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா, சோ இப்போ வந்து it is based on the percentage of votes. ஓகேங்களா? இதுல வந்து நம்பர் ஆஃப் votes வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்ன்றது பெர்சன்டேஜ் ஆஃப் votes. இப்போ வந்து அதிக நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் votes வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சிலே கிடைச்சிருது அப்படின்னா அங்க ஒரு 3 கேண்டிடேட் எலெக்ட் பண்ணலாம்ல. சோ இப்போ 60% ஆஃப் voteஸ்ல 4 பேருக்கு ஈக்குவல் அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டிடுவன்சிலே கிடைச்சா அந்த ஓட்டு அவங்களுக்கு செல்லும் இல்லையா. சோ திஸ் இஸ் தி திங். ஏற்கனவே நீங்க இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து FPTPல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் கேண்டிடேட்க்கு ஓட் பண்ணுவாங்க, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்ல பார்ட்டிக்கு ஓட் பண்ணுவாங்க. ஓகே, FPTPல a party may get more seats than votes. இது என்ன கான்செப்ட்? more seats than votes அப்படின்னா, இப்ப நான் சொன்னதுதான் 7 ஓட் தான் வாங்கியிருக்காங்க, ஆனா அவங்க வின்னர். ஓகேவா? சோ அப்ப அதே மாதிரியே கம்மி பெர்சன்டேஜ் ஆஃப் votes வாங்கியிருந்தாலும் நிறைய சீட்ஸை வந்து அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும். கரெக்டா? சோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீட்ஸ்ன்றது எங்க ஹோல்ட் பண்ணுவாங்க? லோக்சபால ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே, சீட்ஸ்ன்றது எங்க ஹோல்ட் பண்ணுவாங்க? லோக்சபா. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 30%
போலிங்கே வந்து ஒரு 50% போலிங் தான் நடந்திருக்கு. அதுல வந்து 30% ஆஃப் ஓட்ஸ் வந்து வின்னிங் பார்ட்டி வந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கான்ஸ்டிடுவன்சில பாத்தீங்க அப்படின்னா 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. 234 கான்ஸ்டிடுவன்சில வின்னிங் பார்ட்டி வந்து 200 சீட்ஸ் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா 50% மேல தானே சீட்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு வச்சிருக்காங்க? வெறும் 30% தான் வச்சிருக்காங்க. இட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, a party may get more seats than the votes in the legislature. ஓகே, so 50% plus 1 votes அவங்க வாங்க தேவையில்லை. ஓகே, and a proportional representation systemல 50% plus 1 votes வாங்கி ஆகணும். ஓகே, so US, UK, Canada, India இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் ஃபோர் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் PR சிஸ்டம்க்கு இஸ்ரேல் அண்ட் நெதர்லாண்ட் இஸ் த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தென் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் மறுபடியும் புரிய வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிக்கலாம்ல. இங்க பார்ட்டிக்கு தான் ஓட் பண்றாங்க அப்படிங்கும்போது இங்க நம்ம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்கே ஓட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் FPTP சிஸ்டம்ல தானே இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் FPTP சிஸ்டம்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் மைனாரிட்டியோட டியூ ரெப்ரஸன்டேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பார்ட்டிஸுமே எல்லா பார்ட்டிஸ்க்குமே இதுல சீட்ஸ் கிடைக்கும். எல்லா பார்ட்டிஸ்க்குமே இதுல ஓட் ஷேர் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா பார்ட்டி பேசிஸ்ல தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? மைனாரிட்டி பார்ட்டிஸும் இதுல அதிகமா இருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு கோயிலேஷன் பார்ட்டி மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டியா இருக்காது. எல்லா பார்ட்டியும் மிங்கிளா இருக்கும். ஏன்னா பெர்சன்டேஜ் பேசிஸ்ல தானே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு ஃபிராக்மெண்ட் லெஜிஸ்லேச்சரா தான் அதை பார்ப்பாங்க. அண்ட் அது ஒரு கோயிலேஷன் கவர்மெண்டா இருக்கிறதுனால நிறைய ஸ்டெபிலிட்டி இல்லாததுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், then list system, then mixed member proportional representation system. single transferable vote system நம்ம இந்தியாவிலேயே ஃபாலோ பண்றோம். எந்தெந்த எலெக்ஷனுக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட் சிஸ்டம் அண்ட் இதெல்லாம் வந்து வெளியிடத்துல ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா லோக்சபா வந்துட்டு மோஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கும் எஸ்டிமேட்ஸ் கமிட்டிக்கும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டி யாரால அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஸ்பீக்கர் அண்ட் ஹவுஸ்ல இருந்து எலெக்ட் பண்ணி கமிட்டிஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க. there are some committees in our பார்லிமெண்ட். அவங்க வந்து டே டு டே அஃபேர்ஸ்ல அவங்க ஒர்க்கை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே அவங்களோட ஒர்க்கு கீழே இருக்கிற ரிப்போர்ட்டை வந்து ஸ்பீக்கர் கிட்டயும் செக்ரட்டரியேட் கிட்டயும் சப்மிட் பண்ணுவாங்க. செக்ரட்டரியேட்னா யாரு? ஸ்பீக்கர் கீழே there will be one secretariat. லோக்சபாக்கு ஒரு செக்ரட்டரியேட் இருப்பாங்க, ராஜ்யசபாக்கு ஒரு செக்ரட்டரியேட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து யாரு கவனிச்சுப்பாங்கன்னா ஸ்பீக்கர் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவை கவர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 105 அண்ட் ஆர்டிகல் 118. ஓகே ஓகே, என்னென்ன கமிட்டிஸ் இருக்கு? இட் இஸ் அட்ஹாக் கமிட்டிஸ் அண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே கன்வென்ஷன் கமிட்டி, ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ஃபுட் மேனேஜ்மெண்ட் இன் பார்லிமெண்ட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து நம்ம அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக எடுத்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்றோம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக ஒரு கமிட்டி எடுத்துட்டு வராங்க இல்லையா? ஸோ அதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்? அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். தென் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டி பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பெர்மனன்ட் அண்ட் ரெகுலர் கமிட்டி. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிட்டிக்கு. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். ஓகேங்களா? there are 24 ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் த பட்ஜெட். ஓகே, ஸோ வேற என்ன கமிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி வந்து எப்போ எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா 1921 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 மெம்பர்ஸ் ஃப்ரம் லோக்சபா, 7 ஃப்ரம் த ராஜ்யசபா. இவங்களோட ஒர்க் என்ன? ஆடிட்டிங் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ரெவென்யூவையும் ஸோ வரவு செலவை ஆடிட் பண்றதா இவங்களோட வேலை. அண்ட் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஸோ 1950 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 30 மெம்பர்ஸ் ஒன்லி ஃப்ரம் த லோக்சபா. ஓகேங்களா? ஸோ இப்ப பாலிசிஸ் இப்ப மன்ரேகா ஸ்கீம் இருக்கு, அதுல ஒழுங்கா வந்துட்டு மணி ஃபண்ட் வந்து கொடுக்க முடியாதுல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டம்.
அப்படிங்கும்போது அதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம், வேற எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றலாம் டிசைட் பண்றாங்களா. ஸோ அது வந்து எஸ்டிமேட் கமிட்டி பண்ணுவாங்க. ஓகே, தென் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ ரீசெண்டா நியூஸ்ல பார்த்திருப்பீங்க 3 லாங்குவேஜ் கொள்கை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இதுக்கு யார் இருக்காங்க, யூனியன் ஹோம் அண்ட் கோஆபரேஷன் மினிஸ்டர் இஸ் anonymously re-elected as the chairperson of PCOL. உங்களுக்கே தெரியும் யார் ஹோம் மினிஸ்டர், யார் வந்து இந்த கொள்கையை பத்தி ரீசன்ட் டைம்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1976 அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டுக்கு கீழே 1963ல என்ன எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடாப்ஷன் ஆஃப் ஹிந்தி ஃபார் அஃபிஷியல் பர்பசஸ் ப்ரொவைடிங் ஃபார். ஸோ ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸ்ல ஒரு கமிட்டி வச்சு எப்ப 1976 கீழே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வரைக்கும் அது போயிட்டு இருக்கு, இன்னுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ மெம்பர்ஷிப் பாத்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 20 ஃப்ரம் லோக்சபா, 20 ஃப்ரம் ராஜ்யசபா. ஸோ எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷன் மூலியமா தான் இவங்க உள்ள வந்திருப்பாங்க. என்ன எலெக்ஷன் மெத்தட்னா ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ் சிஸ்டம் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டர்ஸ் யாருன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா. தென் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தியை வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றத பத்தி ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க, அதை பத்தின விஷயங்கள் தான். ஓகே, தென் கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ராஜ்யசபா ப்ரிவிலேஜஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ற கமிட்டி தான் இது. ஓகேங்களா. ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ பிரீச் பண்றாங்க இல்லையா. ஸோ அவங்கள ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ராஜ்யசபா கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் ஃப்ரம் யார் நாமினேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா சேர்மேன். ஓகே, ஹூ இஸ் த ராஜ்யசபா சேர்மேன் கண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுவே வந்து லோக்சபா கமிட்டியா இருந்தா இட் இஸ் ஆன் 15 மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை த ஸ்பீக்கர். ஓகே, தென் கேபினெட் கமிட்டிஸ் அப்படின்றது என்ன, ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கமிட்டி. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன் நேச்சர்ல இந்த கேபினெட் கமிட்டி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு கமிட்டி. எதுக்காக இதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. ஓகேங்களா. தென் டெசிஷன் மேக்கிங், பாலிசி அஃபேர்ஸ், எல்லாத்துலயுமே பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், எக்கனாமிக் அஃபேர்ஸ், தென் எவ்ரிதிங். ஓகேங்களா. ஸோ கேபினெட் கமிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கமிட்டி. உங்களுக்கே தெரியும் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ல கேபினெட் கமிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கமிட்டி. கேபினெட் கமிட்டியோட கேபினெட் மினிஸ்டரோட அப்ரூவல் எல்லாமே எந்த ஒரு பாலிசியும் பார்லிமெண்ட்குள்ள வராது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் கேபினெட் கமிட்டி. கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் இதுல இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, தென் செக்ரட்டரியேட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ செக்ரட்டரியேட் ஆஃப் த பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு செக்ரட்டரியேட். ஸோ பார்லிமெண்ட் கம்ப்ளீட் ஆகி 75 இயர்ஸ் ஆச்சு, அதனால செக்ரட்டரியேட் பத்தி பாக்குறோம். ஸோ பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டோடியன் ஆஃப் த ப்ரொசீஜர், பிரசிடென்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் நாலேஜ் ஆஃப் த 2 ஹவுசஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து கஸ்டோடியன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் இட் இஸ் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 98 கீழே 2 ஹவுஸ்க்குமே செப்பரேட் செக்ரட்டரியல் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ லா மூலியமா அவங்களோட சர்வீசஸ், அவங்களோட இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 2 பேருக்குமே வந்து போஸ்ட் வந்து காமன் தான். ஓகேங்களா. ஆர்டிகல் 187க்கு கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கீழேயும் செக்ரட்டரியேட் இருப்பாங்க. ஸோ கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டேட் செக்ரட்டரியேட் அண்ட் பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்ன்றது முன்னாடி இருந்தது. ஓகேங்களா. ஃபார் ஹவுஸ் ஆஃப் த பீப்புளுக்கு பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட், ராஜ்யசபாவோட நேம் வந்து கவுன்சில்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட் இருந்திருக்கும். ஆஃப்டர் 1954க்கு அப்புறம் இட் வாஸ் சேஞ்ச் டு ராஜ்யசபா செக்ரட்டரியேட் அண்ட் லோக்சபா செக்ரட்டரியேட். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 10 சர்வீசஸ்க்கு லைக் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் பண்றதுக்காக தே ஆர் அப்பாயிண்டட். ஸ்பீக்கர் தான் இதை கிரியேட் பண்ணிருப்பாங்க, ஸ்பீக்கர் தான் இதை பார்த்துப்பாங்க, ஸ்பீக்கர் கீழே தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ செக்ரட்டரி ஜெனரலுக்கு வந்துட்டு கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் பொசிஷன் இருக்கும். பட் ரேங்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 23rd பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட் பார்த்துடலாம். ஸோ ஃபார் த பார்லிமெண்ட் வந்து எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு, தென் பார்லிமெண்டரி கமிட்டிஸ்க்கு வந்துட்டு சர்வீசிங்க்கு, தென் ரிசர்ச் அண்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுத்துட்டு வர்றதுக்கு, தென் அவங்களோட சேலரி அண்ட் அலவன்சஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, தென் செக்ரட்டரி ஜெனரல் ப்ரைசைடிங் ஆஃபீஸருக்கு அட்வைஸ் கொடுக்கறது, டே டு டே
ப்ரொசீடிங்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இன்னைக்கு டேக்கு ப்ரொசீடிங் இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா. தென் லோக்சபா செக்ரட்டரியேட்டோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வச்சிருப்பாரு அவங்களோட கண்ட்ரோல, அண்ட் ராஜ்யசபால சேர்மேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டோட பேரு செக்ரட்டரியேட் ஜெனரல், இங்கேயும் செக்ரட்டரியேட் ஜெனரல். ஸோ இது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ்க்கு கீழே பிரசிடென்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு ஸ்பீக்கரோட கன்சல்டேஷன் கீழே. இது வந்து சேர்மனோட கன்சல்டேஷன் கீழே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்த பார்லிமெண்ட் ரிலேட்டடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி. ஸோ கேபினெட் செக்ரட்டரி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இட் இஸ் புதுசா வந்து இது எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ கேபினெட் அப்படின்றது என்ன, கேபினெட் மினிஸ்டர்ஸ் கீழே இருக்கிறது. ஸோ அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எப்ப இருந்து அப்படின்னா 2024 ஆகஸ்ட் 30 2024 இருந்து. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி பேசிஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ எதுக்காக எதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு, சோ பிசினஸ் ரூல்ஸ் 1961 அண்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் 1961 இது பாத்துக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க. தென் இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன், ஐ நோட்ஸ் டிஃபரன்ஸ் அமாங் த மினிஸ்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸெட்ரா. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கேபினெட் செக்ரட்டரி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் த சிவில் சர்வீஸ் போர்டுக்கு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன்னா அவங்க அந்த போர்டில் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க சேர்மேன் அங்கே இருக்காங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்களுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியுமே கிடையாது. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் அட்ரஸஸ் டு த பார்லிமெண்ட். ஸோ பிரசிடென்ட் அட்ரஸஸ் தெரியும் இல்லையா. ஸோ பிரசிடென்ட் எப்பயுமே ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யார் அட்ரஸ் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ 18th லோக்சபா நடந்திருக்கும். ஸோ அப்போ பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 87க்கு கீழே when president specially addresses both house of the parliament first session of the each general election or first session of each year, இந்த 2 டைமும் வந்து president வந்து அவங்க அட்ரஸ் அதாவது ஸ்பீச் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஆனா ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 87 கிளாஸ் 1க்கு கீழே 2 ஹவுஸோட எவ்ரி செஷன்லயுமே பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணும். பட் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டார்டிங் செஷன்லயும் இதுலயும் மட்டும்தான் அவங்க இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சோ ஓட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் என்ன, சோ ஓட்ஸ் எடுக்கிறது. ஓட்ஸ் எப்படின்றது பாத்திருக்கீங்க இல்லையா. சோ நான் ஆஃப்டர் த எலெக்ஷன் அவங்க சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆகுறாங்க, மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா நான் வந்து இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்துப்பேன் அப்படின்றதுதான் வந்து ஓத் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. இட் இஸ் ஆர்டிகல் 99க்கு கீழே இது வந்து இருக்கும். ஸோ ஓத் எடுத்துக்காம ஒரு மினிஸ்டர் வந்து உள்ள உட்காந்துருந்தாங்க அப்படின்னா தேர் இஸ் அ பெனால்டி ஆர்டிகல் 104 கீழே. ஸோ ஓத் அண்ட் இதெல்லாம் வந்து எதுல வருது, ஷெட்யூல் 3ல வருது. ஓகேங்களா. இது நல்லா பாத்துக்கோங்க. ஷெட்யூல் 3, தென் ஆர்டிகல் 104, தென் ஓத் கேன் பி சப்ஸ்கிரைப்ட் இன் இங்கிலீஷ் ஆர் எனி அதர் 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ். ஸோ 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ் இருக்கு. லாங்குவேஜஸ் வந்து எந்த ஷெட்யூல் இருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு மினிஸ்டரால எலெக்ட் ஆகாமையே ஒரு இது வந்து ஓத் எடுத்துட்டு மினிஸ்டராகவும் இருக்க முடியும். அதுவுமே வந்து நம்மளோட பார்லிமெண்ட்ல இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஃபார் டுடே. ஸோ இதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணுமான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கேட்ட கொஸ்டின்கெல்லாம் மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையான்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல இருந்து சந்திக்கலாம். Until then, bye from Harini.